வணக்கம். மதுரையில் குடியிருப்புகளை சூழ்ந்த கழிவுநீரால் சுகாதாரக்கேடு. மேட்டூர் அணை கரையோர பகுதிகளில் ஆய்வு செய்த சார் ஆட்சியர். அசோக் லேலண்ட் தொழிற்சாலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் என தமிழகம் முழுவதும் நிகழ்ந்த பல்வேறு செய்திகளை உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் கரையோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சார் ஆட்சியர் பொன்மணி ஆய்வு செய்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,00,000 கன அடியை தாண்டி வருவதால் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அணை நிரம்பினால் 16 கண் மதகுகள் வழியாக அதிக அளவு தண்ணீர் திறக்கப்படும். இந்நிலையில் மேட்டூர் சார் ஆட்சியர் பொன்மணி கரையோர பகுதிகளை பார்வையிட்டதுடன் தற்காலிக முகாம்களுக்கு சென்று பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் முறையாக செய்யப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தார். விருதாசம்பட்டி ஏரியில் வண்டல் மண் எடுக்கும் பணியையும் அவர் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி ஆனையூர் மற்றும் கட்டக்கருப்பன்பட்டி கிராம மக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுடன் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனையூர் கண்மாய் வழியாக பூதிப்புரம் கிராமத்திற்கு செல்லும் பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் இதனால் அவ்வழியே பள்ளி மற்றும் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை உள்ளதாக புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. பின்னர் உசிலம்பட்டி வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன், காவல் ஆய்வாளர் ஆனந்த் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. காரைக்கால் அருகே பொதுமக்களின் அலட்சியத்தால் கழிவுநீர் வாய்க்கால் குப்பை மேடாக மாறி காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காட்டுநாயக்கன் தெரு பகுதியில் உள்ள பெரிய கழிவுநீர் வாய்க்காலில் குப்பைகளை கொட்டுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. போர்க்கால அடிப்படையில் நீர்நிலைகளை தூர்வார வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பாகுபாடின்றி வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் மனு அளித்து சென்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே குடியிருப்புகளை சூழ்ந்த கழிவுநீரால் சுகாதாரக்கேடு நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. முடுவார்பட்டி ஊராட்சியில் மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் நிலையில் இங்குள்ள பெரியார் காலனியில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாகவும் மேலும் குடியிருப்பை சுற்றி கழிவுநீர் சூழ்ந்து துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக கூறும் குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அலங்காநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது கழிவுநீர் செல்வதற்கு வடிகால் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பொதுமக்களுடன் இணைந்து சுயேச்சை பெண் கவுன்சிலர் பெட்ரோல் கேனுடன் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். 16வது வார்டு பகுதியில் அமைக்கப்படும் சிமெண்ட் சாலை தரம் குறைவாகவும் ஆக்கிரமிப்புகள் அகற்றாமலும் நடைபெறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து சாலை பணி மேற்கொள்ளும் பொறியாளர் எந்த பதிலும் அளிக்கவில்லை என அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கவுன்சிலர் சாந்தி துரைராஜ் உடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சாலைகள் அமைக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு போராட்டம் கைவிடப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சாலை வசதி இல்லாததால் பணிகள் முடிந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக எரியூட்டும் கொட்டகை பயன்பாட்டிற்கு வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கருவேல முட்புதர்களை அகற்றி எரியூட்டு கொட்டகைக்கு செல்வதற்கு முறையான சாலை வசதி செய்து தர வேண்டும் என சில்வார்பட்டி ஊராட்சி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் உடனடியாக அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊராட்சி மன்ற தலைவர் பரமசிவம் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரத்தில் 3.95 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட ரிஷிவந்தியம் வட்டார வளர்ச்சி அலுவலக புதிய கட்டடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திறப்பு விழாவை முன்னிட்டு வானாபுரத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். ஆடி கிருத்திகையையொட்டி திருவண்ணாமலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து முருக பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி தூக்கி 4 மாட வீதிகளிலும் வலம் வந்தனர். பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட நிலையில் அதனை கொண்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயிலில் அமைச்சர் சேகர் பாபு நேரில் ஆய்வு செய்தார். கிருத்திகை தெப்ப திருவிழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தனது குடும்பத்தாருடன் 365 படிக்கட்டுகளையும் ஏறி வந்து முருகனை வழிபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதார பதியில் ஆடி திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி கோயிலில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஐயா வைகுண்டர் எழுந்தருளினார். தேரில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின் பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க தேரோட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் உணவு தயாரிப்பு கூடத்தில் பாய்லர் வெடித்ததில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். தத்தனூர் பகுதியில் செயல்படும் தனியார் உணவு தயாரிப்பு கூடத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஆலைகளுக்கு சப்ளை செய்யப்படுகிறது. இந்நிலையில் உணவு தயாரிப்பு கூட்டத்தில் இருந்த பாய்லரில் உணவை வேக வைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது பாய்லர் வெடித்து சிதறியதில் அங்கு பணியில் இருந்த சுஷீலா என்பவர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாலையோரத்தில் பாதுகாப்பற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் பாய்லர் வெடித்து சிதறியதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதியதில் லாரி ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். திங்களூரில் அரசு பேருந்து மீது எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரி மோதியதில் படுகாயமடைந்த 3 பேரும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தின் மோதிய லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வாய்க்காலில் கவிழ்ந்தது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த கைதி தப்பி ஓடிய நிலையில் அவரை தேடும் பணியில் தனிப்படை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தச்சநல்லூர் பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்டது தொடர்பாக கடந்த 25ஆம் தேதி மணிகண்டன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவருக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டதால் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அங்கிருந்து தப்பி ஓடிய அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பகுதியில் கடல் அரிப்பை தடுக்க தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கோயிலின் கிழக்கு மற்றும் வடக்கு கடற்கரை பகுதியை ஒட்டியுள்ள தடுப்புச் சுவர்கள் புயல் மற்றும் கடல் அரிப்பினால் சேதமடைந்தன. இதைத் தொடர்ந்து கோயிலின் கிழக்கு கடற்கரை பகுதியில் தொடங்கி வடக்கே வள்ளி குகை பகுதி கடற்கரை வரை தடுப்புச் சுவர் அமைக்க தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி 496 மீட்டர் நீளம், 20 மீட்டர் அகலம், 6 மீட்டர் உயரத்தில் 200 மீட்டர் அளவிற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் 19 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஊராட்சி நிர்வாகம் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என நைனாகுப்பம் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே குடிநீர் விநியோகிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். கும்பகோணம் திருநாகேஸ்வரம் புறவழிச்சாலையில் நெல் மூட்டைகளுடன் கடந்த ஒரு வாரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட லாரிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவடைமருதூர், பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. அப்பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் அரவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. அவ்வாறு கொண்டு சென்ற நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஓரிரு நாட்களில் நெல் மூட்டைகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள லாரிகள் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும் என நேரடி நெல் கொள்முதல் நிலைய துணை மேலாளர் வெற்றி செல்வன் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த கொண்டகரை பகுதியில் உள்ள அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் வாகனங்கள் பரிசோதனை செய்யும் தொழிற்சாலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 30 ஆண்டுகளாக இயங்கி வரும் தொழிற்சாலையில் அடிப்படை ஒப்பந்த தொழிலாளர்களாக 200க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். ஒரு வருடமாக ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ததாகவும் அவர்களை உடனடியாக பணியமர்த்த வேண்டும் என கோரி தொழிற்சாலையை முற்றுகையிட்டனர். மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
தமிழக அரசு மின் கட்டண உயர்வை அமல்படுத்தியுள்ள நிலையில் இதனால் சாமானிய மக்களும் சிறு குறு தொழில் முனைவோரும் பாதிக்கப்படுவதாகவும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்ற முழக்கம் எழுப்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டதாக கூறி திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பாஜகவின் கூட்டணி கட்சி ஆட்சியில் இருந்த போதும் எந்த திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்றும் திமுகவினர் சுட்டிக்காட்டினர். புதுச்சேரி புறக்கணிக்கப்படுவதை கண்டித்தும் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிப்பதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.